இன்னுமா ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டாங்களாம். கவர்மெண்ட் கொடுத்த காசை கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறான். நான் 60 பிறந்தவன். எங்கள் அப்பாட்ட நாங்கள் பேசுனதே இல்லை. பேச கிட்ட போனோம்னா ஓங்கி ஒரு அறை விடுவார். சோசியல் மீடியா நம்மை தனிமைப்படுத்துகிறது. சார் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு வைங்க, ஒரு யூடியூப்ல போய் பாருங்க. 3 நாளில் தீர்ந்து விடும் ஒரு ஆள் சொல்றாரு. இதற்கு மருந்தே தேவையில்லைன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. நடந்தே என்கிட்ட வாங்கன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. நடந்தே போயிருங்கன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. பிள்ளை வளர்ப்பதே சரியா தெரியல, பாரம்பரியத்தை பத்தி பேசுறீங்க. சுண்டல் கடை முன்னாடி 10 பேர் நின்னா போலீஸ் வருது. நீங்களா போராட்டக்காரர்களா? ஐயா சுண்டல் வாங்க வந்துருக்கோம். சிலம்பம் கற்றுக்கொள்ளுகிற பெண்கள் தான் அதிகம் வருகிறார்கள். நான் திருப்பி கேட்குறேங்க, சிலம்பம் கற்றுக்கொள்ள பெண்கள் வரலாம், ஆனால் கற்றுத்தருகிற ஆண் குரு ஆண் தானே, அவன் தானே கற்றுக் கொடுக்குறான். வீட்டில் ஒரு அம்மாவுக்கு இல்லாத மரியாதை சமையல் குறிப்பை சோசியல் மீடியாவில் போட்ட உடனே வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, 30 வருஷமாக அந்த அம்மா வீட்டில் சமைச்சு போட்டப்போ கிடைக்காத மரியாதை ஒரு சமையல் குறிப்பை போட்டோன்னே வருதுன்னா, சாப்பிட்டவங்க எவனுமே பாராட்டாம கற்பனை பண்ணவனெல்லாம் பாராட்டிறான். சமைச்சு போடும்போது ஒழுங்காக போட்டிருந்தா அப்போவே பாராட்டியிருப்பாங்க. கிரேட்டா தன்பர்கை பற்றி சொன்னாங்க. அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிற இடத்துல எவ்வளவு துணிச்சல் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் அவங்க பேசி முடித்து அவங்களுக்கு இப்போ விருது கொடுத்துருக்கேன், த கிரேட் பர்சன் ஆஃப் த இயர். அது கொடுத்தது டைம் பத்திரிக்கை. பாராட்டு ஒரு பாரம்பரிய மீடியா தான் கொடுத்துருக்கு. இதெல்லாம் மறைச்சிட்டீங்களம்மா. விருது இங்கிருந்து வாங்கிக்குவாங்களாம், பேரு அங்கிருந்து கொடுப்பாங்களாம். சோசியல் மீடியா தனிமையை போக்குகிறது. நாங்கள் இல்லை, அது மனிதர்களை தனிமைப்படுத்துகிறது. தனிமையை போக்கலை. இப்போ நான் படிக்கிற பேப்பர் நான் படித்து முடித்தோடனே என் பையன் படிப்பான். நான் பார்க்குற சீரியல் குடும்பமாக உட்காந்து சன் டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் சோசியல் மீடியாவில் நான் எதை பார்க்குறேன்றது என் வீட்டில் இருக்கிற எவனுக்கு தெரியாது. போலீஸ்காரர் தான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். எந்த ஐபியிலேருந்து எவன் பார்த்தான்றத அவர் சொல்லிகிட்டு இருப்பார், வரப்போகுது அப்படின்னா. சோசியல் மீடியா நம்மை தனிமைப்படுத்துகிறது. முன்னாடியெல்லாம் ஒருவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்து, அதெல்லாம் உண்மைங்க. நான் அந்த துறையில் எனக்கு கொஞ்சம் அறிமுகம் இருக்குது, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இன்றைக்கி சின்ன பசங்க குறும்படம் எடுத்த உடனே பெரிய பெரிய நடிகர்களோடு அவங்க போய் டைரக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், குறும்படம் எடுத்து தான் நீ புகழ் பெற்றிய, அடுத்தடுத்து குறும்படமாகவே எடு. சோசியல் மீடியாலே வாழ்ந்துட்டு போ. நீ எதுக்கு இப்போ இந்த பாரம்பரிய சினிமாவுக்கு ஏன் போகிற? அங்கே போகணும்னு தானே இதை எடுத்தோம். இது அரிச்சுவடி, இது வாழ்க்கை. இது எல்லாத்தையும் விடுங்கய்யா. இவ்வளவு மாஞ்சி 3 பேர் எதில் பேசுகிறாங்க? சன் டிவியில் பேசுகிறாங்க. உலகெங்கும் இருக்கிற சன் டிவி ரசிக பெருமக்களே, ஏன் நீங்கள் ஒரு யூடியூப்பில் பேச வேண்டியதானே? பொங்கல் அன்னைக்கு யூடியூபாக தெரிய வேண்டியதானே? சன் டிவியில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, இப்படி தான் பேசணும். அதுக்கப்புறம் தெய்வானை அம்மா, அவரவர் யூடியூப் சேனலில் கைப்பக்குவம் கை மருத்துவமெல்லாம் போடுறானா. சார் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு வைங்க, ஒரு யூடியூப்பில் போய் பாருங்கள். 3 நாளில் தீர்ந்து விடும் ஒரு ஆள் சொல்கிறாரு. இதற்கு மருந்தே தேவையில்லைன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. நடந்தே என்கிட்ட வாங்கன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. நடந்தே போயிருங்கன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். கடைசியில் நீங்கள் சேனல் பார்த்து கண்ணு கெட்டு போகுமே தவிர டயபெட்டிஸ் போகாது. சார் 1-2 நல்ல விஷயங்கள் இல்லைன்னு நான் சொல்லலை. ரயிலில் காப்பாற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாரம்பரிய ஊடகம் பண்ணதே இல்லையா? கொத்தடிமைகளாக இருந்த எத்தனை பேரை பாரம்பரிய ஊடகங்கள் பத்திரிகைகள் எழுதி மொத்தமாக திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு.
எத்தனை அவலங்களை தோலுரித்து காட்டியிருக்கிறது, எத்தனை ஊழல்களை இந்த மண்ணிலே வெளியே கொண்டு வந்து ஆட்சிகளையே மாற்றி இருக்கிறது பாரம்பரிய ஊடகம் இல்லையா? ஒன்று ரெண்டுங்க, எழுத்தாற்றல், மொழி ஆற்றல், இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் தேவையில்லைங்க. பத்திரிகையில் தலையங்கம்னா என்ன, நீங்கள் அதை படித்து பார்க்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் படிக்கிறதுன்றாங்க. அதான் எங்கள் வருத்தமே. அடுத்து வருகிற தலைமுறைக்கு எழுத்து என்பதை இல்லாமல் போகிறது. அதற்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீர்கள். இது நல்ல மாற்றமா என்ன? சோஷியல் மீடியாவில் எழுதுறது அவசியம் இல்லை, வார்த்தை சுத்தம் இல்லை. சேஷாத்திரிக்கு ஒரு பெரிய வருத்தம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சோஷியல் மீடியாவை தப்பாக பேசினதன் பாவம் என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சு. அது அதனால கொட்டலை, சோஷியல் மீடியாவை காதில் மாட்டி கண்ணில் வச்சுக்கிட்டு ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்ததுனால, தூங்குற நேரம் தூங்காமல் சாப்பிட்ற நேரம் சாப்பிடாமல் இருந்ததுனால கொட்டி போச்சு. காந்திஜி அவருக்கு மட்டும் அந்த 4G மொபைல் இருந்தால் எத்தனை பேர் பார்த்துருப்பார்கள். உடனடியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்திருக்கும். காந்திஜி ஒருவேளை அந்த காலத்தில் அப்படி ஏதாவது சோசியல் மீடியாவில் பேசியிருந்தாருன்னு வைங்க, அவர் பேசாத ஒன்று அவர் தலைப்பாக போட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கும் தலைப்புக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒரு இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. கிழி கிழி என்று கிழிக்கிறார், நாரடிக்கிறார், பங்கம் பண்ணுகிறார். உள்ள பார்த்தா அவர் அப்புறாணியா பேசியிருப்பாரு. அவர் ஏதோ ஒன்று பேசியிருப்பாரு, அதுக்கும் அன்னைக்கு நடந்ததுக்கு சம்பந்தமே இருக்காது. அதை தூக்கி இதில் போட்டு அதான் ட்ரெண்டிங்கா. கொடுமை பண்ணுறீங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, யாராவது ஒரு கருத்து சொல்லி அது பாராட்டு பெற்றா அது அவர் கருத்து ஆயிடுது. பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு வேற சொல்லு. தம்பி சொல்றாரு, ஜல்லிக்கட்டு போராட்டம் உண்மையிலேயேங்க நாம் பார்த்த ஒரு நல்ல போராட்டம். அதுக்கு சோஷியல் மீடியா நிறைய உதவி செய்தது, அதெல்லாம் நான் சொல்லலை, அது தப்புவே சொல்லலை. நான் என்ன மாற்றம் வந்தது? முன்னாடியெல்லாம் மெரினாவுக்கு யார் வேணாலும் போகலாம். மெரினான்னா என்ன, மெரினா கடற்கரைக்கு. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், ஒரு 10 பேராக போய் நின்னீங்கன்னு வைங்க, சுண்டல் கடை முன்னாடி 10 பேர் நின்னா போலீஸ் வருது. நீங்களாம் போராட்டக்காரர்களா? ஐயா சுண்டல் வாங்க வந்திருக்கோம். இந்த மாற்றம் தான் வந்திருக்கு. வேற என்ன மாற்றம் வந்திருக்கு? அதுவாட்டு கிடந்த கடற்கரையை யாருமே போவிடாம பண்ணி, அதனால ஒரு குடும்பத்துக்காரனே ஒத்தொத்தனா போறான். நீ முதல்ல போ. அவர் எங்க அப்பா இல்லைங்க, நாங்க ஒரு ஃபேமிலி கிடையாதுங்க, சோசியல் சேஞ்சுங்க அது. ஆக இனி மெரினா நமக்கு இல்லை. அதுல இன்னொரு விஷயம் அவர் தம்பி சொன்னாரு, இவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள்லாம் நான் கைலாசாவில் இருந்தால் வர்றீங்க சார், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அது நமக்கு அவசியமும் இல்லை, நமக்கு அங்கே பாஸ்போர்ட் கிடைக்காது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அப்படி ஒரு நாடு எங்கே இருக்குது தெரியுமா? எங்கேருந்து அந்த பதிவு வருது தெரியுமா? ஏன்னா காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு, கோர்ட்டு பிடிக்க சொல்லுது. ஆனாலும் பதிவு டெய்லி வருதுன்னா என்ன பெரிய சமூக மாற்றம் பார்த்தீங்களா? அது எங்க இருக்கோம்னே சொல்லாம டெய்லி கூப்பிட்டு கலாய்க்கிறதுக்கு ஒரு சோசியல் மீடியா உதவுதுன்னா, இதை உருவாக்கிட்டு 3 பேர் எங்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் தேவதூதர்களான்னு வேற கேட்குறீங்க. என்னமோ தம்பி ஒரு விஷயம் சொன்னார். எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து கழிப்பறை இல்லைன்னு சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணாங்களா, உடனே கலெக்டர் வந்து அதை கட்டி கொடுத்தாராம். கழிப்பறை கட்டுறது, ரோடு போடுறதெல்லாம் கடமை. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, இப்போ திரும்பி போகும்போது வரிசையாக சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணிட்டே போங்க, போட்டுட்டு சேஷாத்திரியை டேக் பண்ணுங்க. நாளை காலையில் இந்த ரோடு போடலைன்னா சேஷாத்திரியை வந்து பிடிங்க, அவர் வந்து ரோடு போடுவார். என்னையா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை பாரதி மேடம் சொன்னாங்க, இப்போதுதான் வளர்கிற குழந்தை இது அப்படின்னாங்க. உண்மையிலே சமூக மாற்றத்தை பெரியவர்கள் நினைத்தால் கொண்டு வர முடியுமா? பல காலம் பேசியிருக்கிறேன், ஆனாலும் தெய்வானை இன்னைக்கு பேசின மாதிரி அதிரடியாக எதிரணியில் எனக்கு முன்னாடி பேசினதில்லை. ஆண்களை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ, இதுதான் பெண்களுடைய பாரம்பரியம்.
சாடை பேசுறதா? என்னையா கொடுமையா இருக்கு. வெக்கம் இல்லாம கொழுக்கட்டை சாப்பிட்றாங்க. வெக்கம் இல்லாம. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விளங்காத கொழுக்கட்டையை நான் சமைச்சிருக்கேன், இதையும் வெக்கம் இல்லாம இவன் சாப்பிட்றாங்க. இதை தெருவில் தூக்கி போட்டா எதுவும் திங்காது, இதையும் இவன் வெக்கம் இல்லாம சாப்பிட்றாங்க. இதை அப்படியே வச்சிருந்தா 50 நாள் துவைக்காத சாக்ஸ் மாதிரி இருக்குமே, அதையும் இவன் வெக்கம் இல்லாம சாப்பிட்றாங்க. ஒரு அளவுக்கு பேசலாம், மேடை ஏறி பெண்கள் இவ்வளவு பேசுறது எந்த வகை பாரம்பரியம்? அப்படியே நாங்க இருந்தா கூட பொதுவிலையா சொல்றது? கேள்விகளை பாருங்க. நீங்க ஆண்கள் நகை போடுறீங்களா? உங்களுக்கு வாங்கி கொடுக்கவே எங்களால முடியலையே, இதுல நாங்க வேற இதெல்லாம் வாங்கி எத்தனையோ போடுறது. நான் திருப்பி கேட்குறேங்க, நீங்க பாரம்பரிய நகைகள் போடுறீங்களா? அந்த காலத்துல காது வளர்த்து பாம்படம் தண்டட்டி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. கண்ணகியே காது வளர்த்துருந்தா. பாம்படம் வடிந்து வீழ் காதினல் சிலப்பதிகாரத்துல செய்ய முடியுமா? ஆண்கள்னா எவ்வளவு. இன்னுமா ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டாங்களாம். கவர்மெண்ட் கொடுத்த காசை கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறான். ஒரு முழு 2000, ஒரு முழு 500. ஏன்னா அடுத்த ஆள் காசு அவன் வச்சிருக்க விரும்பல. அப்படின்னா நிறைய புடுங்க போறான்னு அர்த்தம். கொசுக்கடியில் நாங்கள் கோலம் போடுகிறோம். போடுங்க சார். கோலத்தை எவனும் கொண்டு போக மாட்டான். பைக்கை ரோட்டில் நிறுத்தினா கொண்டு போயிடுவானா இல்லையா? அதனால அவன் பத்திரப்படுத்திருக்கான். கிராமத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு நகரத்தில் சென்னையில் வந்து தலைவாரி பின்னி பூ வச்சானா அவங்க வீட்டுக்காரர் இதெல்லாம் செய்யாத, இந்த ஊரில் பட்டிக்காடுன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொன்னதா இந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, தெய்வானை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராமத்தில் இருக்கிற சில பெண்கள் தமிழர் பாரம்பரியப்படி இன்னமும் பின்னுகிறார்கள், பூ வைக்கிறார்கள். சென்னையில் இருக்கிறவர்கள் அதை செய்வதில்லைன்னு நான் சொல்லலை. தெய்வானை ரொம்ப விவரமாக பேசுகிறோம்னு தாங்கச்சிக்கு எதிராக பேசுறது ரொம்ப அழியாய். அவங்க பேசுனதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள். ஒருத்தன் ஷூவில் அது லேசாக கலட்டினானா அந்த ஹால் முழுக்க எலி செத்த வாசனை வந்ததை பெருச்சாலி. அப்புறம் 50 பேருமே உடனே அப்படியே அதிர்ந்து பார்த்தாங்களாம். ஏன்னா 50 பேருமே சாக்ஸ் துவைக்கிறது இல்லையா. அதன் மூலம் என்ன உங்களுக்கு தெரிகிறது? 50 வீடுகள்லையுமே பெண்கள் பாரம்பரியமாக செய்ய வேண்டிய துவைக்கிற வேலையை, வீட்டு வேலையை அவங்க தானங்க சொன்னாங்க. வீடு முழுக்க நாங்கள் தான் பார்க்கிறோம்னு. அது செய்யலைன்னு தானங்க அர்த்தம். என்னம்மா என்ன பேச்சு இதெல்லாம் நமக்கு தேவையாம்மா? சிலம்பம் கற்றுக்கொள்ளுகிற பெண்கள் தான் அதிகம் வருகிறார்கள். நான் திருப்பி கேட்குறேங்க, சிலம்பம் கற்றுக்கொள்ள பெண்கள் வரலாம், ஆனால் கற்றுத்தருகிற ஆண் ஆசான் குரு ஆண் தானே, அவன் தானே கற்றுக் கொடுக்குறான். இவர்கள் எல்லாரும் டெபாசிட் இழக்க போகிறார்கள். எலெக்ஷனே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அது என்ன கூத்தாக போதோ, என்னென்ன ஆக போகுதுன்னு எல்லாம் பயந்து கிடக்கு. இவங்க டெபாசிட் இழக்க போகிறார்கள். ஏம்மா ஏற்கனவே ஊரில் ஏகப்பட்ட ஜோதிடர் இருக்காங்க, நீங்கள் வேற ஏம்மா? ஆனால் தெய்வானையை ஒரு வகையில் பாராட்டணுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய பொருட்கள் இருக்கும், ஆனால் மூலையில் ஒரு மண்பானை இருக்கும். அது பெண் கொண்டு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை யூஸே பண்ணலைன்னு அர்த்தம். பயன்படுத்தாத ஒரு மண்பானையை சும்மா வச்சிருப்பாங்க, அதில் தூசி அடைஞ்சிருக்கும். அதையும் அவங்க வீட்டுக்காரதை தொடச்சி இது உடஞ்சிச்சுன்னா நம்ம பாரம்பரியமே போயிடுமே. நான் அவங்ககிட்ட கேட்குறேங்க, எத்தனை வீடுகள்லங்க மண்பானை வைக்கிறீங்க சமைக்கிறதுக்கு? எத்தனை வீடுகளில் சாதம் வடிக்க தெரியும்? குக்கர் இல்லாமல் சமைக்க உங்களால் முடியுமா? இதில் அடுத்து ஒரு அம்மா வேற வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்களே தாலாட்டு பாடினவங்க. எங்கப்பா சார், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இங்கே இருக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்களே, தாலாட்டு பாடுகிற ஒரு பெண்ணை காட்டுங்க இன்னைக்கு. உங்க தாலாட்டு பாடுறாங்களா? பிள்ளை வளர்ப்பதே சரியா தெரியல, பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறீங்க. அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் குலதெய்வத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறோம். யாருமா சொன்னா? உங்களுக்கு முதல்ல ஒரு குலதெய்வம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா வீட்டு குலதெய்வம், கல்யாணம் ஆன பிறகு கணவன் வீட்டு குலதெய்வம். கட்சி மாறுற மாதிரி குலதெய்வத்தையே மாத்துற நீங்கள் எங்களை பற்றி ஒரு மட்டமாக பேசுகிறீங்க.
இந்த பொங்கல் சீர் கதையை நீங்கள் சொல்லலாமா? 70 வயசில் 68 வயசு ஒரு ஆள் வந்து கொடுக்குறான் 500 ரூபான்னா, இந்த வயசுலையும் சகோதர பாசம் என்பதை விடாமல் வைத்திருக்கிறானே, அதுவும் தன்னை விட பணக்கார ஒரு அக்கா வீட்டில் போய் கொடுக்குறான்னா அவன் பெரிய ஆளா? 500 வந்தால் பரவாயில்ல, இருக்கிறதை வாங்கி உள்ளே போட்டுட்டு நீங்கள் பெரிய ஆள். அறியப்படாத தமிழகம்னு அண்மையில் மறைந்த தமிழறிஞர் பரமசிவம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சு பாருங்க. எத்தனை வகையான தொன்மங்கள் பாரம்பரியங்களை இந்த மண் வைத்திருந்ததுன்னு. அருண் ராஜதுரைன்னு ஒரு ஆள், ஒரு செஃப், நம்ம ஊருக்காரன், தமிழ் பையன். அருண் ராஜதுரை அமெரிக்காவில் ஒரு நகரத்தில் அவர் ஒரு பெரிய ஹோட்டலில் இருக்கிறார். அங்கேயும் கொரோனா, அதனால் டேக் அவே, அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது. நம்ம இந்த பார்சல் சர்வீஸ் மாதிரி வாசலில் நின்று கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஊர் சாப்பாடு தான் அங்கே வந்து வாங்குறாங்க. இந்த ஆள் பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், இது எங்கள் ஊர் ரசம், இது ஒரு சூப்பு மாதிரின்னு பேக் பண்ணி கொடுத்துருக்கான். இன்றைக்கி அமெரிக்காவில் மிக அதிகம் பேசப்படுவது நம்ம ஊர் ரசம். அதுக்கு காரணம் அருண் ராஜதுரை, ஒரு செஃப். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஜோனத்தன் ரிப்லே அப்படின்னு ஒரு அமெரிக்கர் கொஞ்ச நாள் வந்து எங்கள் ஊரில் மதுரையில் அந்த பையன் இருந்துட்டு போயிருக்கிறார். அவர் தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி பேசுகிறார். எத்தனையோ மொழிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு இடத்த விட்டு கிளம்பும் போது நாங்கள்லாம் குட் பை தான் சொல்லுவோம். குட் பைனா என்ன? போகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் தமிழில் மட்டும்தான் போயிட்டு வர்றேன்ற சொல்லு இருக்கு, போகிறேன்றதே கிடையாது. அதை விட நான் கிளம்பவா அப்படின்னு யாருமே அங்கே கேட்கறதில்ல, வரட்டுமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த உறவுகளை அருந்து விடாமல் சொல்லில் கூட பாதுகாக்கிறான் தமிழன் அப்படின்னு அமெரிக்காக்காரன் பேசுகிறான். நான் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? அங்கிளுக்கு பை பை சொல்லு, அதாவது பை பைனா வரவே வராதேன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு இதையே சொல்லி கொடுக்குறது ஒரு அமெரிக்காக்காரனுக்கு தெரிகிறது, உங்களுக்கு தெரியலை. எந்த ஒரு விஷயத்தையும் பழகிய பண்பாட்டு விஷயங்களை நம்ம ஆட்கள் எடுத்துக்கிறதில்லை. அப்புறம் உடைகள், இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்கள் போடுறதெல்லாம் ரொம்ப குறைவாக பேசுனீங்களம்மா. தாவணி அப்படின்றது எவ்வளவு உங்களுக்கு நினைவு இருக்கு? தமிழரின் பாரம்பரியம். எங்களுக்கு நாங்கள் பேண்ட்டு போட்டு தான் வேட்டி கட்டுறோம், அதெல்லாம் இருந்துட்டு போதுமா? நீங்கள் சாரீ கட்டுறது, லெஹங்கான்னு ஒன்று எங்கம்மா கண்டுபிடிச்சிங்க? அதனால் உங்கள் அக்கா வீட்டு சீதனம்மா. லெஹங்கா சார், நம்ம வீட்டு கல்யாணங்களில் தமிழ் மரபுப்படி இப்போ எதுவுமே நடக்கிறதில்ல. அதுக்கு முழு காரணமும் பெண்கள் தான். அதை கெடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி தமிழ் மரபுப்படி உணவு, உடை, விருந்தோம்பல் எல்லாத்துலேயுமே ஆண்கள் தான் இன்னும் மிச்ச சொச்சம் வச்சிருக்கிறார்கள். பெண்கள் ரொம்ப திணறாங்க. பரம்பரை அப்படின்றது ஆணை வைத்து தான் இருக்கும். 7 தலைமுறையாக இருப்பது தான் பாரம்பரியம். 7 தலைமுறையாக முன்னோர்கள் என்ன சொல்லி தந்தார்கள் என்பதை எடுத்துக்கொண்டு தருகிற பெரும் பொறுப்பு ஆண்கள் கையில் தான் இருக்கிறது. அதை இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தால் பெண்கள் இந்த குடும்பத்தை காப்பாற்றலாம் என்று சொல்லி ஒரே ஒரு வேண்டுகோள். இவ்வளவு பேசுகிற பெண்கள் புதுப்பானை, புத்தரிசி இதெல்லாம் வச்சு இன்னைக்கு பொங்கல் கொண்டாடிடுங்க. குக்கரை தூக்கி சைடில் வைங்க. பாரதி பாஸ்கர் மேடம், இவர் என்ன இளைஞரா, இவருக்கு இங்கே என்ன இடம் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏன் இங்கே வந்தேன்னா, நான் 90களுக்கு முந்தி பிறந்து கஷ்டப்பட்டவன், அதை சொல்கிறதுக்காக வந்தேன். அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இன்றைக்கி இந்த பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு ஒத்து வரல. அவன் ஹனிமூனுக்கு ஃபோட்டோகிராஃபர் கூட்டு போகிறான்னா அவனுக்கு வசதி இருக்குது, கூட்டு போகிறாமா? எங்கள் காலத்தில் ஹனிமூனுக்கு போகிறோன்னா ஒரு 15 டிக்கெட் கூட வரும். எங்கே போவாங்க? கோயிலுக்கு போயிடுவாங்க. சேஷாத்திரி சொல்கிறாரு, புத்தாண்டு அன்று தெருவில் நிற்கிறானே, தெருவில் தொடங்குகிற ஏதாவது நல்லா இருக்குமா? கல்யாணத்தில் கூட மாப்பிள்ளை அழைப்பில் தெருவில் தான் நிற்கிறான். அதுக்காக தெருவில் தொடங்குறது நல்லா இல்லைன்னு அர்த்தமா? சும்மா உங்கள் வசதிக்கு என்ன வேணாலும் பேசுகிறது. இன்னொன்றுங்க, அந்த காலமா இந்த காலமான்றதை விட யார் சந்தோஷமாக இருக்காங்கன்றதான் கேள்வி. யார் சந்தோஷமாக இருக்கான்னா இளைஞர்கள் தான் சந்தோஷமாக இருக்கான். இவங்க சொல்கிறாங்க அப்பாவுடன் அம்மாவிடம் பேசுவதே இல்லைன்னு. சரி, நான் 60ல் பிறந்தவன். எங்கள் அப்பாட்ட நாங்கள் பேசினதே இல்லை. பேச கிட்ட போனோம்னா ஓங்கி ஒரு அறை விடுவார். இதில் கொடுமை என்ன தெரியுமா? சில சமயம் வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு சொல்லி வீட்டில் போய் சொன்னோம்னா, வாத்தியார் ஏன்டா அடித்தாரு, அப்போ நீ என்னமோ பண்ணியிருக்கேன்னு அதுக்கப்புறம் அப்பா அடிப்பார்.
எந்த அடியையா வாங்குறது? இன்னைக்கு அப்பா அடிக்கிறது இல்லை, வாத்தியார் அடிக்கிறது இல்லை, அடிக்கிறதா கனவு கூட காண்றது இல்லை. அப்போ யார் சந்தோஷமா இருக்கா? ஆன்லைனில் அவன் படிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா ஆன்லைன் படிப்பை பற்றி என்ன அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? ஆசிரியர் பேசும்போது ஆஃப் பண்ண முடியுமா? இன்னைக்கு இருக்கிறவனால முடியும். வடக்குன்னு ஆஃப் பண்ணிடுறா சார், நெட்வொர்க் ப்ராப்ளம் சார். எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க சார். இது இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுனால பிரச்சனையா? அதை பற்றி நான் பேசலை. இவன் நல்லவனா கெட்டவனா அதை பற்றி இங்கே தலைப்பு இல்லை. யார் சந்தோஷமாக இருக்கா? பயலுங்க படி சந்தோஷமாக இருக்காங்க. எந்த எக்ஸாமும் 2-3 வருஷமாக இல்லை. அடுத்த அலை எப்போது வரும்னு யார் காத்திருக்கிறா? அவங்க தான் காத்திருக்காங்க. இந்த ப்ரிடிக்ஷன்லாம் அதிகம் பார்க்குறது இந்த சின்ன பசங்க தான். படி சந்தோஷமாக இருக்கா இவங்க பேசுகிறாங்க. எங்களை அதில் பாரதி மேடம் சொன்னாங்க, என்ன பாட்டு அது? தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலின்னு ஒரு பாட்டு கேட்டோன்னே சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறவங்க நின்றுட்டாகலாம். இது எவ்வளோ பெரிய தப்புங்க. பள்ளிக்கூடம் போகிறத விட்டுட்டு நடுவில் நின்று பாட்டு கேட்டுட்டு அதை பற்றி பெருமையாக வேற வந்து சொல்கிறாங்க. நாங்களும் அந்த தப்பை பண்ணியிருக்கோங்க. நான்லாம் குரலி வித்தக்காரன் முன்னாடி போய் நின்றுருக்கேன். அவன் சொல்லுவான், நீ பாதியில் போனேன்னா ரத்தம் கேட்குவேன். இதுக்காகவே 1 மணி நேரம் அங்கேயே அழுதுகிட்டே நின்று பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போய் இன்னைக்கு இருக்கிற சின்ன பையனை கூப்பிட்டு நீ பாதியில் போனேன்னா ரத்தம் கேட்குவேன்னு ஒரு போயிட்டு சொல்லி பாருங்க, யோ நீ போயா வேலையை பாரியான்ட்டுலாம். அவ்வளோ புத்திசாலிகளாக பிள்ளைகள் இருக்கு, பெருமைப்படுவீங்களா? இன்னும் அந்த காலத்தில் நாங்கள் நின்னோம், நாங்கள் பார்த்தோம். சார் இன்னைக்கு இருக்கிற பையன் ரிசைன் பண்ணினா தைரியமாக பண்ணுறான். ஏன் தெரியுமா? இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. இந்த 90களுக்கு முந்தி பிறந்தால ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு அழுவார் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு மேலே அவருக்கு வேலையே கிடையாது. 60 வயசு ஆச்சு. போங்கன்னா சார் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நிறைவுன்றதே இல்லாதது பழைய தலைமுறை. நான் யாரையும் குறைச்சி சொல்லலை, நான் அந்த தலைமுறை தான். என்னத்தை சொல்ல, அதில் நம்ம சேஷாத்ரி என்ன 200 மில்லிமீட்டர் மழை பெய்தது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த 200 மில்லிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது. அன்னைக்கும் 90களுக்கு முன் பிறந்தவங்க தான் வருத்தப்பட்டிருப்பாங்க. 90களுக்கு பின் பிறந்தவன் வெளியில் கிளம்பி யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவளை பார்க்கறதுக்காக உதவி செய்கிறதுக்காக போயிருப்பான். 90களுக்கு முன் மனநல மருத்துவர்கள் கிடையாது, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கிடையாது. ஆமாம், ஆலமரத்து அடியில் உட்காந்து ஆடுபுலி ஆடுறவங்களுக்கு மனநல மருத்துவர் எதுக்கு? மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எதுக்கு? பொழுது போகாமல் அங்கே உட்காந்து ஆடுபுலி ஆட்டம், பச்சை குதிரை, பூப்பறிக்க வருகிறோம், கில்லி தாண்டு, இதுக்கெல்லாம் மனநல மருத்துவரம்மா? என்னம்மா நீங்கள் என்ன சொல்ல சார்? எப்படி சந்தோஷமாக இருக்கான் தெரியுமா? முடி வெட்டுறதுன்னு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும் சின்ன பசங்களுக்கு. எங்கள் அப்பாலாம் எங்களை கூப்பிட்டு போய் 3/4 ரூபா கொடுத்து ஒட்டை வெட்டுங்கன்ட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு அவர் கையில் சிக்கி நாங்கள் சீரழிஞ்சது இருக்கு பாரு. அதெல்லாம் இன்றைக்கி நினச்சாலும் கண்ணீர் வரும். நான் இன்றைக்கி பயல்கள்கிட்ட அப்போ வெறும் 3/4 ரூபா தான். இன்றைக்கி அவன் 350 ரூபா கொடுத்து வெட்டுறான். இந்த பைபாஸ் ரோடு போடுற மாதிரி இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு ரோடு போடுறாங்க. அதில் கவனிச்சிங்கன்னா இங்கிலீஷில் ABC இசட்லாம் போடுறாங்க. நம்மளாம் பேப்பரில் சிலேட்டில் தானே எழுதணும், அவங்க இங்கேயே எழுதிடுறாங்க இசட்டு இதெல்லாம். இதுக்கு மேலே வளர்க்குறான் பாருங்க ஒரு இது, ஏறக்குறைய ஷாமியானா பந்தல் மாதிரி ஒன்று வளர்த்துறான் மேலே. சார் இதெல்லாம் சரியா தப்பா? இப்படியெல்லாம் நேரத்தை வீணடிக்கிறான், இது பேசக்கூடாது. அவன் ஜாலியாக இருக்கானா இல்லையா? சந்தோஷமாக இருக்கானா இல்லையா? அப்புறம் ஏன் அவன் ஃபோட்டோ எடுக்க மாட்டான்? தன்னை தானே பார்த்து எடுக்க மாட்டானா? யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னு அவன் தான் மகிழ்ச்சியாக இருக்கான். அதில் பேசுகிறாரு யார், சேஷாத்ரி யாரும் சொன்னாங்க, பிகாம் ஃபஸ்ட் கிளாஸில் படித்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை கிடைக்கும். சேஷாத்ரி தானே சொன்னீங்க? நான் பிகாம் ஃபஸ்ட் கிளாஸுங்க, பொய் சொல்லலை. யூனிவர்சிட்டி ரேங்க்கு. 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். 6 மாதம். ஒரு நாள் காலையில் பழைய சோறு சாப்பிட உட்காந்துருக்கேன், கூட பக்கத்தில் இருந்தது ஊறுகாய். எங்கள் அப்பா ஒரு வாத்தியார், ஹெட் மாஸ்டர், அவர் வந்து இப்படி பார்த்தாரு. ஒரு வேலைக்கு போய் 5 ரூபா சம்பாதிக்க துப்பு இல்லை உனக்கெல்லாம், விடிய முன்ன சோறான்னு கேட்டார். இது நிஜமாக நடந்தது. 6 மாதம் வேலைக்கு போகாமல் இருந்தேன். ஃபஸ்ட் கிளாஸ் வந்தோடனே உடனே வேலை கிடச்சிருமோ? அனுபவிச்சா தாயா தெரியும். எங்கள் அப்பாவுக்கிட்ட பிரியம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த காலம் அப்படி. அடுத்தடுத்து பிள்ளைகள் இருந்தது, படிக்கணுன்ற நெருக்கடி இருந்தது. என்னத்தை சொல்ல உங்களை? இன்னைக்கு இருக்கிற பயல்கள் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் பெண்களை வந்து படிக்கிற காலத்தில் பார்த்ததே இல்லைங்க. பள்ளிக்கூடத்தில்
இன்றைக்கி அவன் சின்ன வயசுலேருந்து கோ எஜுகேஷன் படிக்கிறான். ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சமாக இருக்காங்க, அடித்து விளையாடுறாங்க, வாழ்க்கையே மாற்றிட்டு அவன் படு சந்தோஷமாக இருக்கான். நம்ம ஆளுங்க வணக்கம் போட்டாலே அப்பா 2 தடவை கூப்பிடாரு, என்ன அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க நீ, ஒரு மார்க்கமாக திரியிறேன்னு. நமக்கு பின்னாடி ஒரு சிபிஐ மாதிரியே தெரிஞ்சாங்க அந்த காலத்தில். இந்த பிள்ளைகள் பிறரை அனுசரித்து சகித்து வாழ்வது இந்த தலைமுறையில் கொஞ்சம் நெருக்கடியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான், அவன் என்ன வேணுமோ அதன்படி செய்கிறான். 90களுக்கு முன் உலகம் என்பது சுருங்கி இருந்தது. 90களுக்கு பிறகுதான் விரிவானமாக அது பறந்திருக்கிறது. சன் டிவியின் ரீச் மாதிரி பார்க்கிற நமக்கே தோணுகிறது, ஒரு 30 வருஷம் பிந்தி பறந்திருக்கலாமோன்னு தோணுது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மை விட நம் பிள்ளைகள் புத்திசாலிகளாக இருப்பது தான் மகிழ்ச்சி. பாரதி பாஸ்கர் மேடம், அவங்களுக்கு 90s கிட்ஸ் இருக்காங்க அவங்க வீட்டில். பாரதி மேடம் உடல் நலம் இல்லாமல் இருந்தப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் கலங்கி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னது அவங்க 2வது பொண்ணு. அவங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு நினைக்க முடியலை. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட இருந்து பெரிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தை வந்ததில்ல. 90s கிட்ஸுக்கு என்ன இல்லைன்றீங்க? காலத்தின் கொடுமை. முன்னாடியெல்லாம் 175 நாள் ஒரு சினிமா ஓடுனா தான் வெற்றி விழா கொண்டாடுவாங்க. இன்னைக்கு படம் வந்த 3வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறான். அந்த மாதிரி 2 வருஷம் ஆகாமல் இருக்கும்போதே நம்மால் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்றாரு. அவங்க பாரதி மேடம் அந்த அன்னைக்கு போயிருக்க கூடாது. அதுக்கு என்னவோ அவங்க இந்த சின்ன பிள்ளைங்க சைடே போயிடுறாங்க. இதில் எங்களை பார்த்து இது வயசான கோஷ்டி அப்படின்னு வேற சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலேயே. உங்களை பார்த்து வயசான கோஷ்டினா என்னைய பார்த்து என்ன சொல்கிறது? இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் சொல்லிட்டீங்க, சேர்ந்து இருங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு. அதை சொல்லிட்டு இது நீங்கள் சொன்னது அப்படின்னா, நீங்கள் என்ன இன்றைய தலைமுறையா முந்தைய தலைமுறையா? நான் முந்தின தலைமுறை. அதுவே முந்தைய தலைமுறை சொன்னது. அதை தூக்கி வச்சுக்கிட்டு நடுவர் தந்த பாடம் அப்படின்னு. சார் எல்லாத்தையும் விட்டுருங்க. எங்கள் காலத்தில் கல்யாணம் பண்ணுறதா செட்டில் ஆகிறது. நான் இன்னைக்கு செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன்றான். அதுக்குள்ள தலை ஏன் தலை மாதிரி ஆயிடுது. இளைஞன் டயப்பர் மாத்துறானா, கொஞ்ச நாள்ல ஜோடியவே மாத்திரான் தெரியுமா? டயப்பர் மாத்துறது ஒரு பெரிய விஷயமா? ஏங்க நாங்கள் எல்லாரும் தொட்டில் ஆட்டினது இல்லையா? புலவரையாவுக்கு தொட்டில் ஆட்ட தெரியாதா? அவர் தாலாட்டே பாடியிருக்காரு. எங்க காலத்தில் அதுவும் நடக்கும் சார். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க தலைமுறையில் ஒருத்தர் சம்பாதிச்சாலும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொண்டது முந்தைய தலைமுறை. எல்லாவற்றையும் கடன் வாங்கி கொண்டு கஷ்டப்படுவது, இஎம்ஐ கட்டுவது இன்றைய தலைமுறை. சார், சிங்கிள் மதர், சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்ப பெருகி இருக்கா இல்லையா? ஹைகோர்ட் சொல்லுது புள்ள யார்கிட்ட இருக்கணும்னு. புள்ள பரிதாபமாக ஹைகோர்ட்டில் நிற்குது. முந்தைய தலைமுறையில் பிள்ளைகளை அழைத்து கொண்டு எக்ஸிபிஷனுக்கு போவோம், இன்றைய தலைமுறை கோர்ட்டுக்கு போகிறது. கன நெருக்கடி. நான் சமீபத்தில் ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது புதுமண தம்பதிகள் வந்திருந்தாங்க. வந்ததுலேருந்து 2 பேரும் தனித்தனியாக மொபைல் பார்த்தாங்களே தவிர ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு தடவை கூட பேசலை. இப்போ பாரதி மேடம் கேட்பாங்க, நீ ஏன் அதை பார்த்துட்டு வர்ற? நான் பழைய தலைமுறை உலகத்தை பார்த்து பழகினேன், நீங்க இன்றைய தலைமுறை இதை மட்டுமே பார்த்து பழகி இருக்கீங்க. தம்பி வீட்டு சாவி. ஒரு ஆம்பளை வீட்டுக்கு போய் கதவை திறன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா கூட அந்த அம்மா திறக்காதான். ஆனா இதுதான் சந்தோஷம்னு சன் டிவியில பேசுறதுக்கு எனக்கு தெரிய மெர்வின் ஒரு ஆளாலதான் முடியும். சப்போஸ் போற போக்கில் சாவியை தொலைச்சிட்டாருன்னு வைங்க, கதை முடிஞ்சிச்சு. வெடியில் இப்படியே நிற்பார். யாராவது அந்த வழியா போனாங்கன்னா நாங்கள் வெளியே நிற்போம். இதுதான் இன்றைய தலைமுறை. ஏற்கனவே ரொம்ப குளிருதியா. எல்லாத்தையும் விட புருஷன் வீட்டில் வாழப்போகும் பொண்ணே பாட்டு போட்டது எங்க காலமா? எங்க காலம்தான். அன்னைக்கு சொன்னா கேட்டுக்கிற புத்தி இருந்தது.
இன்னைக்கு சொல்லி பாருங்க புத்தி. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நிறைய சொல்லிட்டாங்க. ஒண்ணுங்க, மொத்த கல்யாணமுமே 10-15,000 ரூபாயில நாங்கெல்லாம் நடத்துறோம். மொத்த கல்யாணமும். என் கல்யாணம்லாம் 5,000 ரூபாயில். பெருசா கனவுகள் இல்லைங்க. கனவுகள் பெரிய கற்பனைகளோடு வாழ்க்கையை தொடங்கலை. கடவுள் நம்பிக்கையில் வாழ்க்கையை தொடங்கணும், எளிமையில் வாழ்க்கையை தொடங்கணும். இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா பெருசாகிடணும்னு நினச்சி வர்றாங்க. அதுதான் சிக்கல். என் கல்யாணத்துக்கெல்லாம் மண்டபமே கிடையாது. ஒரு டியூஷன் சென்டர், அதுக்கு ஒரு 100 ரூபாயை கொடுத்து ஒரு மண்டபம் மாதிரி ஆக்கிட்டாங்க. நல்ல செப்டம்பர் மாதம் மழை. இந்த மண்டபத்திலேருந்து ஒரு 100 அடி தள்ளி ஒரே ஒரு பாத்ரூம் தனியாக கட்டி வச்சுருந்தாங்க. அந்த திருமண நேரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மாப்பிள்ளை நீ தாண்டா, இன்னொரு 2 மணி நேரத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாது, பாத்ரூம் போயிட்டு வந்துருந்தாங்க. நானும் போய் காலையில் சாப்பிட்டுட்டு பாத்ரூமில் போய் கதவை மூடிட்டு திரும்பி கதவை திறந்தா கதவு திறக்க மாட்டேங்குது. நிச்சயம் நடந்ததுங்க. இது செப்டம்பர் மழையில் அந்த கதவை இறுக்கி மூடிக்கிடுச்சு. நானும் சத்தம் போட்டு கத்துறேன். ஏன் சத்தம் 100 அடி தள்ளி அங்கே போகாது, ஏன்னா மைக் செட் போட்டிருக்காங்க. நான் கதவை திறங்கன்னு கத்துறேன், ஒரு பேர் திறக்கலை. ரொம்ப நேரம் கழித்து கதவை அந்த கொண்டின்னு வாங்கல, இந்த இப்படி ஹூக்கு இந்த இழுத்த, அது கையோட வந்துருச்சு. கதவை திறக்கிற கடைசி ஆயுதமும் போச்சு. இப்போ நான் மட்டும் உள்ளே இருக்கிறேன். அந்த மழை குளிர்லையும் எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆள் வேகமாக ஏதோ அவசரத்தில் வந்தவர் டமார்னு கதவை முட்டுனா நான் உள்ளே நிற்கிறேன். அவர் என்னைய பார்த்து, அடப்பாவி இங்கேயா இருக்க, நீ பொண்ணு பிடிக்காம ஓடி போயிட்டேன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பொய் பேசுறேன்னு பாரதி சொன்னாங்க. இது பொய் இல்லை, 100%. ஏன்னா அன்னைக்கு வந்து கதவை திறந்தவர் இன்னும் இருக்காரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எளிமையில் நெருக்கடியில் இருந்தோம். ஒரு நாளும் அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இப்போ சேர்ந்து யோசிச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குங்க. ஆனால் இன்றைய தலைமுறை சந்தோஷங்களையே கஷ்டமாக நினைக்கிறோம். அதான் வரும். ஈகோ இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்காது. நிறைவா ஒன்று சொல்லிடுறேன், கணவனின் உயர்வில் மனைவி தன்னை கரைத்து கொண்டது அன்றைய தலைமுறை, அல்லது மனைவியின் உயர்வில் கணவன் மகிழ்ந்தது அன்றைய தலைமுறை. ஆனால் இன்றைக்கு நான் எனது என்கிற நிலை வந்த பிறகு கணவன் உயர்ந்தால் மனைவிக்கு ஏதோ ஒரு பொறாமை, மனைவி உயர்ந்தால் கணவனுக்கு ஆற்றாமை. இது பெருகி இருப்பதால் தான் குடும்பங்களில் விரிசல் விழுகிறது. இது இல்லாத ஒரு தலைமுறை, சென்ற தலைமுறை, முந்தைய தலைமுறை. இன்றைக்கு நெருக்கடிகள் தான் பெருகி இருக்கிறது. ஐயாவுக்கு தெரியாததல்ல, எல்லா தலைமுறைகளையும் பார்த்தவர் அவர். நம்ம வீடுகளில் பெண்கள் தூங்குவதில்லை நாங்கள். ஆமாங்க, நம்ம வீடுகளில் பெண்கள் தூங்குறதே இல்லை. எல்லாரும் நைட் வாட்ச்மேன் தான். இந்த அம்மா சொல்றாங்க, நீங்களும் ஆமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ரிட்டையர் ஆன பிறகும் நைட் வாட்ச்மேனா இருந்து குடும்பத்துக்காக சம்பாதிப்பவன் கணவன். தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆண்கள் பார்க்கறது இல்லையா? எங்கேயாவது பெண்களை நைட் வாட்ச்மேனா பார்த்துருக்கேன்? நைட் வாட்ச் உமன் இருக்கா? பெண்கள் நிம்மதியாக தூங்குவாங்க வீட்டில். அவள் வீட்டுக்காரர் எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாட்ச்மேனாக உட்காந்துருப்பார். அதனால் தான் அந்த சம்பாத்தியத்தில் வாழ்கிறார். எதுவும் பகவான் சம்பாதிக்கிறான். பிரக்யானந்தாவுடைய அம்மா தான் அவ்வளவுக்கும் காரணம். அதில் பாதி உண்மை இருக்கு. அவங்க அப்பா ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறாரு. அவர் சம்பாதிக்கவே இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க சம்பாதிச்ச காசை வச்சுட்டு இவங்க பசேறி போனாங்க. எதை சொல்றது? இதுல இவங்க வீட்டில் பொங்க வச்சிருக்காங்க, நீங்க நல்லா கவனிங்க. இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து அந்த செல்லோட போய் உள்ள போட்டாராம். அது ஆண்கள் கணவன்மார் எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு அந்த அம்மா பேசியிருக்கு. நீங்களும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க. பொய் சொன்னாலும் பொருந்துறாப்புல சொல்லுங்கம்மா. அதில் அவன் சாஃப்ட்வேர்னா செடியில் இருக்கிற வேறாம், ஹார்ட்வேர்னா மரத்தில் இருக்கிற வேறாம்.
இவங்க பிஹெச்டி படிச்சிருக்காங்க, அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விவரம் இல்லாதவன்னு ஒரு நம்பிக்கை. பெண்கள் சூரியன் சார், எனக்கு தெரியும், ஐயாட்டே கேட்போம், பெண்களை சூரியன் சொல்லலாமா? முதல்ல சொல்லக்கூடாது, அவங்கள நிலவுன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க பெண்கள் சூரியன். சன்னுக்கு ஏது சண்டே? சண்டேயில் ஏது சமையல்? ஒரு வீட்டில் சண்டேயில் சோறாக்குறீங்களா ஐயா? அவ்வளவு யாரும் கிளம்பி மொத்தமாக ஹோட்டலில் போய் தின்னுவிட்டு கரண்டியை நீங்கள் விட்டறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. அப்புறம் வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறார்களே, எந்த நம்பிக்கையில் வேலை செய்கிறார்கள்? மனைவி பத்திரமாக குடும்ப பணியை பார்ப்பதால் தான். அவன் மட்டும் ஒரு மாதம் பணம் அனுப்பலைன்னு வைங்க. அந்தம்மா அந்த முன்னாடி வந்தாங்களே, அவங்க சொல்கிறாங்க, இந்த நீங்கள் ஐயா இந்த படத்தை பாருங்கள், நடுவில் ஒரு அம்மா தலை சுமையாக வச்சுட்டு போகுது. அது என்னவா? கணவனுக்கு சோறான். அவன் நான் மனுஷனா இல்லை குண்டோதரன் ஐயா. அது ஏதோ ஒன்று நெல்லோ அரிசியோ கொண்டு போகுதுங்க. அவ்வளோ பெரிய கூடை வீட்டில் இருக்கிறவனுக்கு சாப்பாடான். அவன் சாப்பிட்ட வயக்காட்டிலே படுத்தூங்கிடுவான். எது என்ன இருக்குன்னு கூட தெரியாம ஒரு அம்மா பேசுது. அதுல டிஃபன் கேரியரா இருக்கு. ஏன் இவ்வளவு பெரிய இடத்துல இப்படி பொய்யம்ப பேசுறீங்களம்மா? நீங்களாம் எப்படிம்மா வீட்டில்? கவிதா ஜவஹர் நிறைய சொல்லியிருக்காங்க, பெண்கள் அலாம் வைப்பதே இல்லை, அவர்கள் மனதுக்குள்ளே, மனைவியின் மனதுக்குள்ளே அலாரம் இருக்கிறதா. அலாம் மட்டுமா இருக்கு, சில மனைவிகள் மனசுக்குள்ளே வெடிகுண்டே இருக்கு. அவ எப்ப வெடிப்பான்னு மட்டும்தான் தெரியாது. அவ வெடிச்சான்னு வைங்க, அவ்வளவுதான், எந்நேரமும் ரெடியா திரிய பொருத்தி வச்சிருப்பான். அதுல பக்கத்து வீட்டு மனைவி வேற வந்து இதை கொளுத்தி விட்டு போயிடுவா. இந்த வெடிகுண்டை வெடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. நம்ம வந்து இந்த வெடி மருந்துக்கு மத்தியில வாழ்றோமே, எங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க, நாளைக்கு நீங்கள் இட்லி சாப்பிட வேண்டும் என்றால் இன்றைக்கே மாவாட்டி கரைச்சி வைக்க வேண்டும். யாருக்குமே தெரியாது கவிதா ஜவஹர் அவர்களே. நாங்களாம் அப்பப்போ அரைச்சி அப்பப்போ தான் இட்லி சுட்டுருக்கோம். கவிதா மட்டும்தான் ராஜபாளையத்தில் உட்காந்து யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமாக செய்கிற விஷயத்தெல்லாம் இங்கே வந்து பெருசாக பலூன் ஊதுற மாதிரி ஊதிருக்கீங்க. சொன்னதுல எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன தெரியுமா? மனைவி தான் போதி மரம். ஆமையா, அதனால தான் பல பேர் கல்யாணம் ஆன பிறகு சன்னியாசி ஆயிடுறான். இந்த போதி மரத்துக்கு அடியில் உட்காந்து இது போதனையெல்லாம் கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சி சன்னியாசி ஆகிறான். ஏமா இப்படி ஆயிட்டீங்க? சரி, இவ்வளவு பேசுறீங்களே, கணவனின் சம்பாத்தியம் பெருசு இல்லைன்றீங்களே, சம்பாதிக்காத ஒரு ஆணை கல்யாணம் பண்றதுக்கு எந்த பொண்ணாவது தயாரா இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த அணி பேசுறதுல 3 பேர். கணவனின் சம்பாத்தியம் அவசியம் இல்லையா? அது தேவையில்லை. எந்த சம்பாத்தியமும் எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் அறிவாற்றலால் நாங்களே போதி மரம், நாங்களே காவல் நிலையம். நீங்க எப்படிம்மா காவல் நிலையம்? என்ன எஃப்ஐஆர் போடுறீங்களா? அந்த வீட்டுக்கு நம்ம ஆளுங்க வந்தா மட்டும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதாவது கணவனின் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எஃப்ஐஆர், வந்தவன் திருடன், வந்தவன் அயோக்கியன், வந்த உங்க அக்கா திருடி. அவங்க ஆளுங்க வந்தாங்கன்னா நல்ல சர்டிபிகேட்டா கொடுப்பாங்க. இதுதான் காவல் நிலையம். இதுக்கு பேர் காவல். ஏமா, காவல்துறையில் ஆண்கள் வேலை பார்க்கறத பார்த்தது இல்லையா? பெண்கள் எண்ணிக்கை கம்மி, ஆண்கள் எண்ணிக்கை அதிகம். அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. பேசுறீங்க வந்து இதில் நம்ம பெண்களை வந்து வீட்டம்மாவை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டா சண்டைக்கு வந்துடுறான். ஹோம் மேக்கராம்ல. இதில் கவர்மெண்ட் வேற வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுக்கும். பஸ்ஸில் போனால் ஃப்ரீயா? சோழவந்தானில் சும்மா இருக்கிற லேடிஸ் 2 பேர் மத்தியானம் சும்மா தானே இருக்க, மதுரை வரைக்கும் போயிட்டு வரோன்னு வண்டி ஏறிடுது. இவ்வளவு ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. மனைவி வீட்டின் பணிகளாம். மனைவி என்னம்மா பணி பண்றீங்க? இப்பெல்லாம் பாருங்க சார், இந்த மொபைல் வந்ததும் போதும், எந்நேரமும் ஒரு மொபைலை வச்சு இப்படி படம் எடுக்குது, இப்படி படம் எடுக்குது, ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் பூரா நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்காரனை பைத்தியக்கார மாதிரியே காட்டுவாங்க. இவங்க பணி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சொல்றதுக்கு 3 பேர், இன்னொரு அம்மா வரப்போகுது. நிறைவா ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உத்தரகண்டில் குகை, 41 பேர் உள்ள போய் அகப்பட்டுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா பேப்பர்ல? 41 பேர்னா இவ்வளவு உயிரை பணயம் வைத்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கணவன்மார்கள் அங்கே போய் சம்பாதித்ததை தவிர அந்த 41 பேர்ல யாரும் கிடையாது பெண்கள்.
பார்த்தீங்களா இல்லையா? 41 பேரையும் காப்பாற்றுவதற்கு இந்த எலிவலை தோன்ற மாதிரி தோண்டி சில பேர் போனான். அவனும் ஆண்கள், அவனும் கணவன்மார் தான் பல வீடுகளில். அப்படின்னா உயிரை பணயம் வைத்தாவது சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். அந்த சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் நடக்கிறதே தவிர, வாங்கி கொடுத்தா நீங்கள் சமைப்பீங்க, வாங்கி கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? உண்மையை சொல்கிறேங்க, கணவனின் வேர்வை, அவன் சிந்துகிற ரத்தம், அதுதான் ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம். அது இல்லை என்றால் ஒரு வீடு கூட முன்னேறாது. அது சரியா இருந்தால் அந்த வீடு மங்களகரமாக இருக்கும். அது சரியில்லை என்றால் அந்த வீட்டில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்காது. கணவனின் சம்பாத்தியமே ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் என்று சொல்லி மீண்டும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அப்பா, இப்போ தயா ஆண்களை பார்த்தா கொஞ்சம் நமக்கும் நாதி இருக்குடா அப்படின்னு படு உற்சாகமாக இருக்காங்க. இப்போ ஆண்கள் சம்பாத்தியம் தாயா பெருசு முடிச்சிட்டார். ஒரு வெடிகுண்டு இருக்கு. ஆரதி வாங்கப்பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.